இந்தியாவை பொறுத்தவரையில் மோடி அரசுக்கு இது மற்றும் ஒரு மிகப்பெரிய தலைவலியாகத்தான் உருவெடுத்திருக்கிறது. இது ஒன்றும் பெருசாக வந்து இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டே இங்கே இருந்துனா கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதை இன்னைக்கு வந்து எதிர்த்திருக்க முடியாதுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா இந்த உலகம் வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குது. பிரிக் நேஷன்ஸ் ஒரு கரன்சி தனியா கொண்டு வரலாம்னு பேசுறாங்க. பிரிக் நேஷன்ஸ் வந்து நாங்கள் டாலருக்கு மாற்றாக இன்னொரு கரன்சியை கொண்டு வருவோம்னு பேச ஆரம்பித்தாங்க. மோடி அணிந்த துப்பாக்கிக்காரர்கள் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து ஈவிரக்கெல்லாம் சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. ஊருக்கு வந்துன்னா அவ்வளோ ஈஸியாக ஈரானை வந்து அமெரிக்காவால் டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. அது ஒரு இறையாண்மை மிக்க நாடு, 7 கோடி மக்கள் இருக்காங்க, இராணுவ படைத்தளங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது அவங்ககிட்ட, ட்ரோன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காங்க. உக்ரைனில் ரஷ்யன்ஸ் யூஸ் பண்ண ட்ரோன்ஸ்லாம் ஈரானோட ட்ரோன்ஸ் தான், ப்ளஸ் மிசைல்ஸ் கையில் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் வந்து சிதைக்கலாம், வென்றெடுக்க முடியாது. இப்போ ஏரியல் பாம்பிங் மூலமாக அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் ஈரானை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்களோட நிறையா மிசைல்ஸ் அண்ட் ஆயுதங்கள் வந்து அது மலைப்பகுதி சூழ்ந்த இடம், மலைகளுக்கு கீழே வந்து அவங்க வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. ட்ரம்ப் வந்து நேரடியாக இராணுவ நடவடிக்கையை நான் மேற்கொள்ள போகிறேன்னு ஒரு அச்சுறுத்தல் மிரட்டல் விடுத்தார். ஆனால் அதுலேருந்து அவர் ஏன் பின்வாங்கினார்னு கேட்டிங்கன்னா, ஆனா இங்கேயும் அமெரிக்கா நாட்டாம பண்ணி நீ வெளியில போ அப்படின்னு இந்தியாவுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கறது, இந்தியா இன்னும் வலுவா எதிர்க்கணுமா? இந்த நிலைப்பாடு என்ன சார்? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்ன நடக்குது ஈரான்ல? காக்கா குருவியை சுட்டு தள்ளுற மாதிரி போராட்டக்காரர்கள் பல ஆயிரக்கணக்கில் அரசாங்கமே சுட்டு வீழ்த்தி இருக்கு. அமெரிக்கா இதுல ஏதாவது ஆதாயம் தேடுதா? இந்தியாவுக்கு இதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன? இப்படி பல விஷயங்களை பேசுறதுக்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், ஈரான்ல எத்தனை பேர் இறந்தாங்கன்ற கணக்கு யாருக்குமே சரியா தெரியல. 2000ங்கிறாங்க, 12,000, 20,000 வரைக்கும் கூட தொட்டு இருக்கோன்றாங்க. பயங்கரமான ஒரு அச்சுறுத்தல் அங்க போயிட்டு இருக்கு. இந்த போராட்டம் வந்து உண்மையிலே எதுக்காக நடக்குது சார்? அங்க இருந்த பொருளாதார நெருக்கடிக்காக இந்த போராட்டமா, இல்ல அந்த அரசு சொல்ற மாதிரி வெளிநாட்டு சதியா? என்ன நடக்குது ஈரான்ல? ஈரான் வந்து ஒரு அற்புதமான தேசம். ஒரு ஈரானியன் கல்ச்சர், பாரசீகம், பழைய பாரசீகம் தான் வந்து ஈரான். உங்களுக்கு வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே, அதாவது 79களுக்கு முன்னால் அங்கே மன்னர் ஆட்சி இருந்தது. அதுக்கு பிறகு மன்னர் ஆட்சி அகற்றப்பட்டு மதவாதிகளின் பிடியில் அது போனது. கொமேனிஸ் கையில் அது போச்சு. தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் போட்ட அந்த பொருளாதார தடைகள், சாங்ஷன்ஸ், ஏன்னா அவங்க ஈரான் வந்து அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுது அப்படின்ற காரணத்தை காண்பித்து ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பொருளாதார தடைகளை பல ஆண்டுகளாகவே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அந்த பொருளாதார தடைகள் 2003-4 அந்த காலகட்டத்திலேருந்தே வந்துட்டு இருக்குது. நான் சொல்கிறேன்னா ஒரு ப்ராடு ஃப்ரேம் ஒர்க்கு. அதில் இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணிடுச்சுன்னா இஸ்ரேலோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே அது சிக்கலாயிடும். இஸ்ரேல் வந்து என்ன விலை கொடுத்தும் அதை நாங்கள் வந்து தடுப்போம்னு இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலை பேக்கப் பண்ணுறதாலையும் ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே வந்து ஈரான் வந்து அணு ஆயுதத்தை ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்கன்னா அது உலக அமைதிக்கே ஆபத்து அப்படின்ற ஒரு வாதத்தையும், குறிப்பாக அமெரிக்கா தங்களுடைய வல்லாண்மையை வந்து அந்த பிராந்தியத்தில், மத்திய கிழக்கில், மேற்காசியாவில் வந்து அது பெரிய அளவில் பாதிக்கும் என்பதால் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் என்பவை கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக போடப்பட்டு கொண்டே இருந்தன. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி தலைவர்கள் அதிபர்களாக வரும்போது ரொம்ப அதீதமான அடக்குமுறை, வன்முறை, சாங்ஷன்ஸ் ஈரானுக்கு எதிராக இருக்கும். இப்போ டெமோக்ராட்டிக் பிரசிடென்ட்ஸ் வரும்போது அது பேச்சுவார்த்தையை நோக்கி நகரும். இப்போ உதாரணத்துக்கு புஷ் இருக்கா, சீனியர் புஷ், அதுக்கு பிறகு ஜூனியர் புஷ் வந்தப்போ அதோட நிலைமை என்பது ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே ஒபாமா காலத்தில் அவர்கள் வந்து அந்த தடைகள்லாம் ஓரளவு விளக்குனாங்க. அந்த பேச்சுவார்த்தைன்றது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஓரளவு சுமூகமான நிலை, அதாவது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்தது. சமாதான சகவாழ்வுன்னு 2 பேரையும் ஒருவர் அங்கீகரித்து கொண்டு போர் இல்லாத ஒரு நிலைமையை சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அகெயின் ட்ரம்ப் வந்தப்பையும் ஒரு மோசமான கண்டிஷனில் போச்சு. பட் ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட வந்து இந்த அளவுக்கு ஈரானை ஒடுக்கணும்னு நினைக்கல. பட் செகண்ட் டைம் ட்ரம்ப் போய் பைடன் வந்த பிறகு மறுபடியும் ஒரு நேசக்கரம் நீட்டப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் எப்பயுமே ஈரானை அழிக்கணுன்ற ஒரு நிலைமையில தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் ஈரான் வந்து இஸ்ரேலை பற்றி இஸ்ரேலோட எக்ஸிஸ்டன்ஸே ஈரான் ஒத்துக்கல. ஈரானை வந்து இஸ்ரேல் வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு முதல் காரணம் என்னன்னா, ஈரான் இஸ்ரேலை பற்றி பேசும்போது
இந்த பூமி பந்திலிருந்து இஸ்ரேலை நம்ம அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்றது. அது வந்து அவங்களோட பாலிசி. எலிமினேட் இஸ்ரேல்ன்றது அவங்க பாலிசி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து அதை அலோவ் பண்ண முடியுன்றது தான் இஸ்ரேலோட கொள்கையாக இருந்தது. பேச்சுவார்த்தை மூலமாக அணு ஆயுதங்களுக்கான தீர்வு என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரம்ப் வந்த பிறகு இஸ்ரேலை எப்படியாவது குளிர் வைக்கணுன்றதுக்காக அந்த காசா பிரச்சனையில் உங்களுக்கே தெரியும் அதில் ஈரானையும் எப்படியாவது கோத்து விடணும்னு சொல்லி ஈரான் மீதான அந்த தாக்குதலை கடந்த ஜூன் மாதமே நடத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியும். இதோட சேர்த்து முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, கடந்த பல ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச பொருளாதார தடை ஈரானில் வந்து மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே வந்து தண்ணீர் பஞ்சம் இன்றைக்கி தலைவிரிச்சாடுது. பஞ்சம், ட்ரவுட், வறட்சி தலைவிரிச்சாடுது. அதில் வந்து இந்த சாங்ஷன்ஸ் ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வதேச நிபுணர்கள் வந்து ஈரானில் வந்து அவங்களோட அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் வந்து ரொம்ப தண்ணீரை மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணக்கூடிய அந்த ஒரு அதுவும் சேர்ந்துச்சு. இந்த அவங்களோட நேஷ்னல் கரன்சி இந்தியன் ருப்பி மாதிரி அவங்களுக்கு ரியால், அந்த ரியாலோட மதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் சரிஞ்சு பொருளாதார தடைகளால் வந்து மக்கள் வந்து விலைவாசி உயர்வில் கடுமையான திண்டாட்டங்களுக்கு உள்ளானார்கள். டிசம்பர் மாதத்தில் முதல்ல ஒரு மாதத்துக்கு முன்பு ட்ரேடர்ஸ், வர்த்தகர்கள் மிகப்பெரிய அளவில் கிளர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க. கடைகள் மூடப்படுகின்றன. இதுக்கு நடுப்புற வந்து மனித உரிமைகள் மிகப்பெரிய அளவில் அங்கே மீறப்படுது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை என்பது கட்டவிழ்த்து விடப்படுகிறது. போராடிய பெண்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு சிலர் கொல்லவும் படுகிறார்கள். அதையும் மீறி வந்து பெண்கள் வந்து கிளர்ந்து எழுந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தெருக்களுக்கு வருகிறார்கள். இதற்கு எதிராக கமேனி அந்த ரெஜிம் வந்து அவங்க இஸ்லாமிய பழமைவாதத்தை கையில் எடுத்து இது முழுக்க முழுக்க எல்லாமே அமெரிக்காவால் தூண்டிவிடப்படுது, மேற்குலக நாடுகளால் தூண்டிவிடப்படுதுன்றாங்க. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளால் அங்கே ஏற்பட்ட கடந்த 25-30 ஆண்டுகளாக ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடி என்பது வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு அங்கே சிதைத்திருக்கிறது. இதுக்கு நடுப்புற வந்து மதவெறியர்களால் கொமேனிஸால் வந்து அங்கே உரிமைகள், மனித உரிமைகள் மறுக்கப்படுவது, பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுவது, இதெல்லாம் சேர்ந்து மக்கள் தெருவில் இறங்கி போராடும்போது ஒரு பக்கம் ஜனநாயகத்துக்கான போராட்டம், இன்னொரு பக்கம் கொமேனிஸ் அவங்க வந்து இஸ்லாமிய சமூக இஸ்லாமிக் ஸ்டேட்டை தான் நம்ம கண்டினியூ பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த மத பழமைவாத அரசியல். இதில் இந்த உரிமைக்காக போராடக்கூடிய மக்களுக்கு வந்து அமெரிக்கா பின்னால் வந்து எல்லா உதவியும் செய்யுது. அது ஒன்றும் ஜனநாயகத்தின் மீதான அன்போ காதலோ கிடையாது. கொமேனிஸ் வந்து தான் சொல்கிறத கேட்கல, அவங்களுக்கு தான் அந்த கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு அமெரிக்கா விரும்புகிறதால அந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. இதுதான் இப்போ ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா இதுதான் இந்த சூழலுக்கான காரணம். நான் இந்த 1 மந்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து துப்பாக்கியால் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. முகமூடி அணிந்த துப்பாக்கிக்காரர்கள் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து ஈவிரக்கெல்லாம் சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் வந்து இப்போ முதல்ல கவர்மெண்ட் வந்து 2000ன்னுச்சு. அப்புறம் நேற்றுக்கு பார்த்தது அதிகாரப்பூர்வமாகவே 5000ன்னு ஏதோ ஒரு ஊடகத்தில் வந்திருக்குது. பட் அது 12,000 வரைக்கும் போகலான்றாங்க, 15,000 வரைக்கும் போகலான்றாங்க. அது எவ்வளோ என்ன உண்மைன்றதே நமக்கு தெரியல. ஆயிரக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் வந்து நேரடியாக இராணுவ நடவடிக்கையை நான் மேற்கொள்ளப் போகிறேன்னு ஒரு அச்சுறுத்தல், மிரட்டல் விடுத்தார். ஆனால் அதுலேருந்து அவர் ஏன் பின்வாங்கினார்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று, அதை ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பல அமெரிக்க படைத்தளங்கள் வந்து ஈரானோட நேரடியாக மிசைல் அட்டாக்குக்கு உட்படுத்தப்படக்கூடியவை, அந்த ரீச்சில் இருக்குது. ஈரானால் அமெரிக்காவுக்கும் அமெரிக்கன் ட்ரூப்ஸுக்கு வந்து சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். அவங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வளைகுடா பகுதிகள். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற நாடுகள் இது தாக்குதலுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். அந்த லெவலுக்கு சவுதிஸ்லாம் வந்து, ஏன்னா சவுதி ஏர்பேஸ் இல்லாமல் ஈரான் அடிக்க முடியாது, யுஏஇ ஏர்பேஸ் இல்லாமல் அடிக்க முடியாது, குவைத் ஏர்பேஸ் இல்லாமல் அடிக்க முடியாது. அவர்கள் வந்து இது வேண்டாம், நாங்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம்னு சொன்னதால் ட்ரம்ப் பின்வாங்கக்கூடிய சூழலுக்கு போனார். இன்ட்ரெஸ்டிங்லி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது, இஸ்ரேலும் இப்போ ஈரானை தாக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மற்ற எல்லாமே வந்து இஸ்லாமிய நாடுகள், வளைகுடா நாடுகள் தான். இன்ட்ரெஸ்டிங்லி இன்னொரு இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா வந்து மற்ற இஸ்லாமிய நாடுகளை கையில் வச்சுக்கிட்டு தான் வந்து ஈரானை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான இடைவெளி என்பது கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதனால் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பேஸஸை வச்சு தான் அவங்க அடிக்கிறாங்க. இப்போ அவங்க எஸ்பெஷலி சவுதிஸ் வந்து நாங்கள் அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இது ஒரு உச்சக்கட்ட போராக மாறிடும்ட்டு. அதனால் ட்ரம்ப் வந்து பின்வாங்கி இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு அவங்க ஒரு 10 நாள் பற்றி எறியும்போது அவர் கொடுத்த வாக்குறுதி, நிறுத்தாதீங்க போராட்டத்தை, நாங்கள் வந்து உதவி உங்களுக்கு இந்த ஹெல்ப் இஸ் ஆன் இட்ஸ் வே அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ அவங்க வந்து முதுகில் குத்தப்பட்டதாக உணர்கிறார்கள். ஈரானில்
மிகப்பெரிய அளவுல பொருளாதார நெருக்கடி கடந்த 25 ஆண்டு காலமாக அமெரிக்காவும், மேற்குலக நாடுகளும் விதித்த பொருளாதார தடைகளால அங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்குது. ஈரானுக்கே உரிய பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக தண்ணீரை வந்து ச அக்ரிகல்ச்சருக்காக செலவு பண்ணக்கூடியதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள், வறட்சி, ப்ளஸ் மன்னராட்சியின் ஊழல்கள், கிட்டத்தட்ட அது ஒரு மன்னராட்சி, மதவாத ஆட்சியின் ஊழல்கள், அது ஒரு பக்கம். அதனால் மக்கள் அப்புறம் மனித உரிமைகள் வந்து மிகப்பெரிய அளவில் மீறப்படுவது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம் சேர்ந்து அங்கே மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை, வெறுப்பை ஆட்சியாளர்களுக்கு எதிராக உருவாக்கியிருக்கு. இதில் குளிர் காயறதும் பின்னால் வந்து உசு போகிறதும் அமெரிக்கர்கள் வந்து ஜனநாயகத்தை நிறுவுவதற்காக கிடையாது. ஈரானை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். எங்கே பிரச்சனை நடந்தாலும் முதல்ல அமெரிக்கா தான் அங்கே மூக்க விடும் உங்களுக்கு வந்து. இப்போ ஈராக்கை காலி பண்ணி அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அந்த வளைகுடா நாடுகள் பூரா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, எக்ஸப்ட் ஈரான். அதையும் கையில் எடுத்துட்டோன்னா நம்ம சொல்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்கும். ஏன்னா இஸ்ரேலோட த்ரெட்டாக என்றைக்குமே ஈரான் இருக்குன்னு அவங்க பார்க்குறாங்க. அதனால் அதில் அமெரிக்கன்ஸ் குளிர்காயிறாங்க. இதுதான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிக்கல். இது பெரிய அளவில் போராக வெடிக்காமல் இருக்கிறது உலகத்துக்கு நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈரானை வந்து அமெரிக்கர்களால் வான்வழி தாக்குதல்கள் மூலமாக வந்து அடிப்பணிய வைக்க முடியாது. நீங்கள் கிரவுண்ட் ட்ரூப்ஸாக இருக்கணும். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அங்கே போனாங்கன்னா பாடி பேக்ஸ் தான் வரும் அவனுக்கு. ஏன்னா வந்து அவன் நாடு 7 கோடி மக்கள் இருக்காங்க. அதுவும் தைரியமா சேலஞ்ச் பண்றாருல்ல சார். இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு, முன்னைய விட நாங்க போருக்கு வந்து ரொம்ப தயார் நிலையில இருக்கோம். நீ எங்களுக்கு சம உரிமை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினா வருவோம், இல்லாட்டி ஆனத பார்த்துக்கோன்ற டோன் வந்து. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மக்கள், எந்த சார்பும் இல்லாத மக்கள் இருக்காங்க. அவங்க தான் பெரும்பான்மையானவங்க. அந்த மக்கள் வந்து இப்போ அமெரிக்கா மறைமுகமாக போராட்டக்காரர்களுக்கு, கிளர்ச்சிக்காரர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது அமைதியாக இருப்பாங்க. ஆனால் நேரடியாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடந்துச்சுன்னா எல்லாரும் ஒன்றாயிடுவாங்க. எல்லாருன்னா அரசாங்கமோ நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றாயிடுவாங்க. போராட்டக்காரர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அது கொமேனி ரெஜிமுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ். அவங்க பண்ணக்கூடிய எல்லா அட்டூழியங்களையும், மதத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு அது வந்து லாபமாகிடும். அது ஜனநாயகத்தை நிறுவுவதற்கான முயற்சியை பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். போர் வராமல் இருப்பதற்கு அதுவும் ஒரு நல்ல காரணம். ரெண்டாவது, போர்னு வந்ததுன்னா அவ்வளோ ஈஸியாக ஈரானை வந்து அமெரிக்காவால் டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. அது ஒரு இறையாண்மை மிக்க நாடு. 7 கோடி மக்கள் இருக்காங்க. இராணுவ படைத்தளங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது அவங்கக்கிட்ட. ட்ரோன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காங்க. உக்ரைனில் ரஷ்யன்ஸ் யூஸ் பண்ண ட்ரோன்ஸ்லாம் ஈரானோட ட்ரோன்ஸ் தான். ப்ளஸ் மிசைல்ஸ் கையில் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து சிதைக்கலாம், அதை வென்றெடுக்க முடியாது. இப்போ ஏரியல் பாம்பிங் மூலமாக அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் ஈரானை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்களோட நிறையா மிசைல்ஸ் அண்ட் ஆயுதங்களை வந்து அது மலைப்பகுதி சூழ்ந்த இடம், மலைகளுக்கு கீழே வந்து அவங்க வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. ரெண்டாவது, கம்ப்ளீட்டாக வான்வழி தாக்குதல் மூலமாக எந்த நாட்டையும் நீங்கள் கைப்பற்ற முடியாது. கிரவுண்ட் ட்ரூப்ஸை உள்ளே கொண்டு போகணும். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உள்ளே போனீங்கன்னா செத்த பணங்கள் தான் வெளியில் வருமே வழியே இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மூணாவது முக்கியமான விஷயம், இவங்களோட பேசஸ் சுற்றி இருக்கு இல்லையா, அந்த பேசஸை வந்து ஈராக், யுஏஇ, சவுதி, இன்னும் சில நாடுகள், அந்த பேஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட இராணுவ தளங்களை வந்து ஈரானோட மிசைல்ஸ் பதம் பார்க்கும். இவங்களால் அதையும் தாக்க முடியாது. ஸோ மிலிட்ரி ஆப்ஷன் வந்து ட்ரம்ப்புக்கு ரூல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து மிலிட்ரி கமாண்டர்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க. அண்டை நாடுகளான இவங்க ஒத்துக்கலன்னு போது அதை மீறி நீ அங்கே பண்ண முடியாது. இப்போதைக்கு இதுதான் நிலைமை. ஆனால் நிலைமை உள்ளுக்குள்ளே வந்து போர் வெடிக்காதது ஒரு நல்ல விஷயம். பட் ஈரானுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை வாழ தகுதி இல்லாததாக அங்கே மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற பிரச்சனையில இந்தியா வந்து பாதிக்கப்படுது. ஏன்னா இப்போ பல பில்லியன் டாலர்ஸ் வந்து அந்த சபாஹர் போர்ட்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய போர்ட்டை சீனா வந்து கையகப்படுத்தினதால இது ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இங்கேயும் அமெரிக்கா நாட்டாம பண்ணி நீ வெளியில போ அப்படின்னு இந்தியாவுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கறது, இந்தியா இன்னும் வலுவா எதிர்க்கணுமா? இந்த நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படி மாறி போச்சுன்னா, அமெரிக்கா எந்த நாட்டையாவது மிரட்டுச்சுன்னா அந்த நாடு ரொம்பலாம் எதிர்க்க முடியாது, இன்க்ளூடிங் இந்தியா. இப்போ இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டே இங்கே இருந்தாலும் இதை வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் டீல் பண்ணணும். ரொம்ப பாமரத்தனமான ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள் விழுந்தாலும் நம்ம வந்து ரொம்ப பதுவுசாக பவ்யமாக சேலையை தான் எடுக்கணும். எப்படி எடுத்தாலும் நஷ்டம் வந்து சேலைக்கு தான், முள்ளுக்கு இல்லைன்னா. இந்த உதாரணம் ரொம்ப கொச்சையாக கூட இருக்கலாம். பட் இதுதான் இன்றைய உலகத்தின் யதார்த்தம். சோவியத் யூனியன் 91 கொலாப்ஸ் ஆன பிறகு, அமெரிக்காவோட வல்ல ஆதிக்கத்துக்கு கீழே இந்த உலகம் போன பிறகு, அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் எப்போல்லாம் வந்து ரிப்பப்ளிக்கன் பிரசிடென்ட்ஸ் வராங்களோ, குடியரசுக் கட்சி அதிபர்கள்,
அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடி வந்துட்டு தான் இருந்தது. அதில் எல்லாரையும் மீறி அந்த ரிப்பப்ளிக்கன் பிரசிடென்ட்ஸில் கூட வந்து ஜார்ஜ் புஷ், ஜூனியர் புஷ்லாம் இருக்கும்போது கூட இந்த அளவு மோசமாக இல்லை. இப்போ இது வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஆனால் ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் வந்து இந்த உலகையே வந்து கதிகலங்க வைத்து கொண்டிருக்கிறது. கிரீன்லாண்டில் என்ன நடக்குதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஐரோப்பிய யூனியன் வந்து செய்வதறியாது திகைத்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படி தான் வழிக்கு கொண்டு வர முடியும். இது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்டா பார்க்கலாம்ல சார்? அது ஒரு பாசிட்டிவ் ஆக்ட். யூரோப்பியன் யூனியன் கிரீன்லாந்து இஷ்யூவில் அமெரிக்காவுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருப்பது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஜப்பார் போர்ட்டில் வந்து அவங்க நம்மளை மிரட்டுறான்னா நம்ம பட்டும் படாமல் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் மாதிரியான ஒரு மெர்குரியல் கேரக்டர். என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அது நவீன உலகின் ஹிட்லர்ன்றாங்க அவரை வந்து. ஹிட்லரோட பாலிசியை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாங்கன்றாங்க. அது அந்த பாணி வேணால் வேறு விதமாக இருக்கலாமே ஒழிய, இந்த உலகை தன் குடையின் கீழ் கொண்டு வரணும்னு தான் ஹிட்லர் நினச்சான். அதே தான் ட்ரம்ப்பும் நினைக்கிறார் இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது நம்முடைய இன்ட்ரெஸ்ட்ஸ் அங்கே நிறையா இருக்குது. ஜப்பார் போர்ட் மட்டும் கிடையாது. நம்முடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஈரானில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மெடிசன்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல கல்லூரிகள் அங்கே படிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது வந்து நமக்கு வந்து இப்போ ஈரானோட வந்து இருக்கக்கூடிய வர்த்தக உறவுகள். 3வது நீங்கள் சொன்ன மாதிரி ஜப்பார் போர்ட். இது எல்லாமே வந்து ஈரானை வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்காளி. ஈரானை மொத்தமாக நம்ம கை கழுவ முடியாது. ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து அதை தான் நம்மளை செய்ய சொல்கிறாங்க. இது இந்தியாவுக்கு, இந்திய வெளியுறவு கொள்கைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவாலுன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். இது ஒன்றும் பெருசாக வந்து இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டே இங்கே இருந்துனா கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதை இன்றைக்கி வந்து எதிர்த்திருக்க எதிர்த்திருக்க முடியாது. முடியாதுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா இந்த உலகம் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குது. அதாவது சைனீஸ் அண்ட் ரஷ்யன்ஸே வந்து இன்றைக்கி வந்து ட்ரம்ப்புக்கு வந்து எதிரான விஷயங்களை வந்து தங்களை காப்பாற்றிக்கிட்டா போதும் தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்களே ஒழிய, மிகப்பெரிய அளவில் வந்து சோவியத் யூனியன் இருக்கும்போது எதிர்த்த மாதிரி எல்லாம் வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து யாருமே இன்றைக்கி இல்லை. ஸோ இந்தியாவோட வர்த்தக நலன்களை பற்றி மட்டும்தான் நம்ம கவலைப்படணும். ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வந்து அங்கே இருக்காங்க. எல்லாரும் அவைலபிள் ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்ப வாங்கன்னு மோடி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சு. ஈரானுடையதான இந்திய வர்த்தகம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஆகவே அங்கே பதட்டம் தணிவது, போர் இல்லாமல் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ரொம்ப பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிகரமானது தான். அங்கே அந்த ரீஜன்லேயே இன்றைக்கி அமெரிக்காவுக்கு சேலஞ்சிங்காக இருக்க ஒரே கண்ட்ரி ஈரான். ஏன்னா அமெரிக்கன்ஸ் அடுத்த 100 இயர்ஸுக்கு யோசிக்கணும். அவங்களுக்கு வந்து அவங்களோட எனர்ஜி செக்யூரிட்டி, அவங்களோட வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி, இது எல்லாத்துக்கும் அடுத்த 100 இயர்ஸில் அவங்க யோசிக்கும்போது ஈரானை கையில் எடுக்கிறது அவங்களுக்கு தேவையான அடுத்த 100 இயர்ஸுக்கான மோர் தென் 100 இயர்ஸுக்கான எனர்ஜி செக்யூரிட்டியை ஊர்ஜிதப்படுத்தணும் அவங்க நம்புகிறாங்க. அதனுடைய விளைவு தான் இது. கடந்த 1970களின் இறுதியில் வந்து அங்கே ஷா மன்னர் ஷாவோட ஆட்சியை வந்து கவுத்துட்டு புரட்சி வந்தது. அமெரிக்கன்ஸை மீறி வந்தது. அப்போ வந்து கொமேனியோட ஆதரவாளர்கள் வந்து 1979ல் அமெரிக்க தூதரகத்தை கைப்பற்றினாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மன்னர் ஷா கவிழ்க்கப்பட்டு கொமேனி ஆட்சி வந்த பிறகு அங்கே வந்து 1979, 80ல் டெஹரானில் இருக்க அமெரிக்க தூதரகம் போராட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட அரவுண்டு 400 அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் வந்து சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த வரலாறு என்பது வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மோதல். 90கள் 2000ஆவது ஆண்டு 2010ல் 20 வரைக்கும்லாம் கூட அந்த நியூக்ளியர் இஷ்யூவில் அவங்களுக்குள்ள பெரிய அளவில் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருந்தது. ட்ரம்ப் ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் இதுவாக இருந்தது. ட்ரம்ப் வந்து ஈரானை தான் குறி வைக்கிறாருன்னு தெரிஞ்சது. செகண்ட் டேர்ம் வந்தார்னா ஃபஸ்ட்டு ஈரான் அடிப்பார்னு எதிர்பார்த்தாங்க. அது வெனிசுலாவுக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் சுருக்கமான வரலாறு. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்டுனா, இந்த போராட்டக்காரர்கள், கிளர்ச்சிக்காரர்களை தூக்கில் போடக்கூடாது, அவங்கள வந்து கொல்லக்கூடாதுன்னு ட்ரம்ப் திடீர்னு ஒரு உத்தரவு போட்டார். ஏன்னா இந்த பிரச்சனையில் போராட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர்கள் வந்து பிடித்து கொல்லப்பட்டார்கள். அவங்கள வந்து அப்படி எலிமினேட் பண்ணக்கூடாது, ஸ்டாப் திஸ் ஜெனசைடுன்னு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ட்ரம்ப் கொடுத்தாரு. இன்ட்ரெஸ்டிங்லி அதுக்கு அமெரிக்க ஈரானியன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதை செவிமடுத்து அவர்கள் கொல்லப்படுவதை, மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதை நிறுத்தியது. அது அமெரிக்கா கொடுக்குற ஒரு ஆலிவ் பிரான்ச், கிரீன் சிக்னல். ட்ரம்ப் உடனே அதுக்கு நன்றி தெரிவித்தார். நன்றி தெரிவித்தோடனே அப்போ அதில் சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் டிப்ளமசியில் நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இவ்வளோ தூரம் ஈரானையும் அழித்தொழிக்க விரும்புகிற ட்ரம்ப் ஈரான் தான் கேட்டுக்கொண்ட ஒரு காரியத்தை செய்ததற்காக நன்றி தெரிவிப்பதும், நாங்கள் போராடிட்டே இருப்போம்னு வாய் சவடால் பேசிய ஈரான் அமெரிக்க அதிபரோட கோரிக்கையை ஏற்று போராட்டக்காரர்களின் தலைவர்களை மரண தண்டனை அவர்களுக்கு விதிப்பதை நிறுத்தியதுமே 2 பேருமே சண்டையை விரும்பலை. ஏதோ ஒரு ஃபேஸ் சேவரை 2 பேரும் விரும்புகிறாங்க.
அதுலேருந்து திரும்ப வரத்துக்கு இந்த போராட்ட களத்திலிருந்து என்பதை தான் உணர்த்தியது. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட். சார் இப்போ பிரிக் நேஷன்ஸோட வளர்ச்சி வந்து ட்ரம்ப் ரொம்ப எரிச்சல் அடைய செஞ்சதா? இந்தியா வந்து அத லீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும், குளோபல் சவுத் அப்படிங்கிற வாசகமும், இந்த எக்கனாமிக் கோல்ட் வார வந்து ட்ரம்ப் அதிகப்படியா செலுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா? இருக்கலாம். இதில் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் யாராக இருந்தாலும் பிரிக்ஸை விரும்ப மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நீங்கள் டாலரோட ஹெகமனியை யார் கண்ட்ரோல் பண்ண அண்டர்மைன் பண்ணாங்கன்னாலும் அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அமெரிக்கன் ஸ்டேட், அமெரிக்கன் இம்பீரியலிசம் அதை அலோவ் பண்ணாது. இந்த உலகத்தை இன்றைக்கி வந்து யூஎஸ் டாலர் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது உண்மை. யூஎஸ் டாலரில் தான் வந்து சம்பளம் வாங்குறது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் மற்ற நாட்டை சார்ந்தவர்களும் எங்கே வேலை செஞ்சாங்கன்னாலும் அவங்களோட பேமெண்ட் யூஎஸ் டாலரில் இருக்கிறது தான் அவங்க விரும்புவாங்க. பிரிக் நேஷன்ஸ் ஒரு கரன்சி பிரிக் தனியா கொண்டு நேஷன்ஸ் வரலான்னு பேசுனாங்க எஸ் சார். கரெக்ட். பிரிக் நேஷன்ஸ் வந்து நாங்கள் டாலருக்கு மாற்றாக இன்னொரு கரன்சியை கொண்டு வருவோம்னு பேச ஆரம்பித்தாங்க. அதுவே வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நான் அதை அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு கடும் எச்சரிக்கை கொடுத்தார். இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இப்போ குறைஞ்சிருக்குது, ஆனால் முழுதும் நிறுத்தப்படலை. அந்த மாதிரி ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கிய அந்த எண்ணெய் இறக்குமதியில் ஒரு பகுதிக்கான நிதியை வந்து சைனீஸ் யுவானில் இந்தியா செலுத்தியிருக்கிறது. இது வந்து அமெரிக்கர்களை வெறிகொள்ள வைத்திருக்கிறது. அதாவது மெல்ல மெல்ல இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள், பிரிக்ஸ் நாடுகள் தன்னுடைய தங்களுக்கென்று தனிப்பாதையை பொருளாதார ரீதியாக வகுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் நாடுகளுக்கென்று தனியாக ஒரு கரன்சியை உருவாக்கலாம் என்று பேசுகிறார்கள். ரஷ்யாவை கூட வாங்கிய எண்ணெய்க்கு சைனீஸ் கரன்சியில் இந்தியா பே பண்ணதுன்றது வந்து வரக்கூடிய காலத்திற்கான கண்ணோட்டமாக, முன்னோட்டமாக அமெரிக்கர்களால் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவங்க வந்து ஒரு 100 வருஷத்துக்கு ஃபியூச்சராலஜிஸ்ட், அவங்கள மாதிரி யாருமே கிடையாது. ஸோ இது இப்படியே போச்சுன்னா அடுத்த சில ஆண்டுகளில் வந்து அவங்களுக்கு இடையிலான ட்ரேட் என்பது ஒன்று சைனீஸ் யுவான்லேயோ அல்லது அவர்களே உருவாக்கப்படக்கூடிய கரன்சிலையோ நடந்ததுன்னா அமெரிக்கன் டாலரோட ஹெகமனி மேலாதிக்கம் குறையும். அமெரிக்கன் டாலரோட மேலாதிக்கம் குறைகிறது என்றால் அது அமெரிக்க வல்லரசு விழ ஆரம்பிக்கிறது என்பதற்கான அர்த்தம். உலகின் பல வல்லரசுகள் வரலாறு பூரா எழும்பி இருக்கின்றன, வீழ்ந்திருக்கின்றன. அது நம்முடைய வீழ்ச்சியின் தொடக்கம் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ ஈரான் விஷயத்தில் தற்பொழுதைக்கு ஒரு 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 பாஸ் கொடுத்துருக்காங்க. அது அடுத்தடுத்து என்ன நடக்கும் தெரியாது. இன்னொன்று, பெரிய அளவில் அமெரிக்கர்களை எதிர்த்து ஈரானியன்ஸால் போரிட முடியாது. நீங்கள் தூக்கில் போடாத போராட்டக்காரர்கள்னு சொல்லும்பொழுது நீ யாரை சொல்கிறதுக்கு நான் போடுவேன்னு போட்டிருக்கணும். அதுதான் வந்து ஒரு வழக்கமான எதிர்பார்ப்பு. ஆனால் அதுக்கு செவிமடுத்து அவர்கள் தூக்கிலிடப்படுவதை நிறுத்தியதும், அதற்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்ததும் அங்கே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ ஈரானியன்ஸாலையும் அமெரிக்காவை எதிர்த்து லாஸ்ட்டு ஃபைட்டுன்னு அதெல்லாம் போட முடியாது. ஏன்னா வாழணும்னு ஆசை இருக்குது அவங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா வந்து அமெரிக்க ஈரானியனோட மத தலைவர் கொமேனியை குறிவைக்கப்படுகிறார். எந்த மூலையில் இருந்தாலும் குறி வச்சு கொல்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. இது ரொம்ப ஆபத்தானது. அந்த பயமும் ஒரு காரணம். ஏன்னா அவர் தனக்கு கீழே 3 சக்ஸஸர்ஸை உருவாக்கிட்டார். பட் ஸ்டில் ஒரு அரசு எப்படி யோசிக்கும்? தலைவனோட உயிரை பற்றி தான் அதிகமாக யோசிக்கும். ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ 2 பேருக்குமே வந்து ஒரு வின்வின் சுச்சுவேஷன் தேவைப்படுது. அதனால தான் இந்த பாஸ் வந்திருக்குது. இந்தியாவுக்கு இது புதிய நெருக்கடி. பட் இந்த பாஸ் வருதுன்னு போது இந்தியாவுக்கும் மூச்சு விடுவதற்கான ஒரு நேரம் கிடைக்கிறது. சபார் போர்ட்டல் விஷயத்தில் வந்து அமெரிக்கா செய்யக்கூடிய சில காரியங்களை இந்தியா ஒப்புக்கொள்ளுமேயானால் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராமல் இதில் தப்பலாம். ஸோ இப்போதைக்கு நிலைமை அந்த அளவுக்கு ஆபத்தானது என்று நாம் சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு ஏற்கனவே அந்த ட்ரேட் டீலில் சிக்கல் இருக்குது. அது ஒரு முடிவுக்கு வரும்பொழுது இதுவும் ஒரு முடிவுக்கு வரும். அல்லது அதற்கு முன்பே கூட இது ஒரு முடிவுக்கு வரலாம். ட்ரேட் டீலை விட இது ஆபத்தானதுன்னு சொல்ல முடியாது. ஸ்டில் ட்ரேட் டீல் தான் நமக்கு ஆபத்து. சபார் போர்ட்டில் இந்திய நலன்களுக்கு எதிராக பெரிய அளவில் அமெரிக்கர்கள் போக மாட்டார்கள். ஏன்னா இந்தியன் மார்க்கெட் அவங்களுக்கு தேவை. நன்றி சார். அருமையா பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம். நன்றி.